இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை வந்திருக்கு. எல்லா மாநிலத்திலையும் மக்கள் கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க, இந்துக்கள் முஸ்லீம்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. எல்லா கவர்மெண்ட்டும் வாழ்த்து சொல்லும். சர்ச்சுக்கு போவாங்க, சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறோன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா கட்சியிலும் பண்ணுறது. ஆனால் இந்த பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைகள் நடக்கும்போது அவங்க வழிபாட்டு தலங்களை தாக்குறது, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்க மக்களை அச்சுறுத்துவது, இந்த மாதிரி வேலைகளில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாதிரி பகுதிகள், ஒரிசா மாதிரி பகுதிகள், ராய்ப்பூர் பல இடங்களில் கிறிஸ்மஸ் விழா அன்று வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு புகுந்து சங் பரிவார் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஆட்சி செய்கின்ற அரசு நமக்கானது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஏற்படணும். ஏன்னா இந்த நாடுங்கிறது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நாடு. ஆனால் இது இந்து ராஜ்யம், இந்து ராஷ்டிரம்ங்கிற மனநிலை கொண்ட அந்த இந்துத்துவ வெறியர்கள் ஒவ்வொரு முறை சர்ச்சை பிரச்சனை பண்ணுறது, கருத்தியல் ரீதியாக அடிக்கிறது, அரசியல் ரீதியாக தாக்குறது, பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நடத்துவது, பொருளாதார ரீதியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, மேனுவலாக போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லா விதமான விஷயங்களும் இவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படிலாம் தாக்குறோம், இவங்களாம் நமக்கு ஓட்டு போடுறதில்ல, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போடுறதில்ல, முஸ்லீம்ஸ் ஓட்டு போடுறதில்ல, அதனால் அவங்களை அடிக்கிறது, ஓட்டு பட்டியலேருந்து தூக்குறது, வாக்காளர் பட்டியல் நீக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், கத்தாரில் மோடி அதுக்கு பிறகு பேசலை. இந்த பர்தா மேட்ரு, ஹிஜாப் மேட்ருலாம் நடந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர், இந்த முஸ்லீம்கள் மீது அநியாயத்துக்கு கைது, இந்த மாதிரி விசாரணை இதெல்லாம் நடந்தபோது உங்களுக்கு கத்தாரில் பெரிய பிரச்சனையாச்சு. வளைகுடா நாடுகளுடன் மோடியோட நட்பு, இந்தியாவுடைய நட்பு, இதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க சராசரி இஸ்லாமியர்களை தாக்குறது இதெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஏன்னா பெரிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் ஒன்றும் முஸ்லீம்களுக்காண்டி இல்லை, அது முழுக்க முழுக்க அமெரிக்கா சார்பு நாடுகளாக தான் இருக்குங்கிறது நம்ம பல முறை நம்ம ஜீவா டுடே பார்க்குறவங்களுக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச நம்ம ஜீவா டுடே நேயர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஹிஜாபில் கை வைக்கிறது, பர்தாவில் கை வைக்கிறது, அடிப்படையான முஸ்லீம் சட்டங்கள், முஸ்லீம் நடைமுறைகளில் கை வைக்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உலகின் எந்த மூலையாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கான சில சட்டங்களுடன் அவங்க வாழ அனுமதிக்கணும். அந்த நாடு முஸ்லீம்களுக்கான குல்லா போடுறதையோ, தாடி வைப்பதையோ, அல்லது பர்தா போடுவதையோ, தொழுவதையோ, இந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனை பண்ணும்போது அந்த மத அமைப்புகள், அந்த மதம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த அரசுகள் யாராக இருந்தாலும், அவங்க அமெரிக்கா சார்பு நாடாகவே இருந்தாலும் அதை அவங்களால கையில் எடுக்காமல் கண்டிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க.